ஓம் சாந்தி. 20/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 18/1/2005 மதுவனம். பாபா சொல்றாங்க, தலைப்பு சொல்றாங்க, ஒரு நொடியில் தேக உணர்விலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள் மற்றும் மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வள்ளல் ஆகுங்கள் சொல்றார் பாபா. இந்த தேக உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கும்போது தான் அந்த உடல்ல இருந்தே அந்த முக்தி அடைஞ்ச நிலையை அனுபவம் செய்ய முடியும். அதாவது உடம்ப விட்டு போகிறது வேற, உடம்புல இருந்துகிட்டே அந்த முக்தி அடைஞ்ச நிலையை அனுபவம் செய்யுங்கன்றாரு. மற்றும் மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வள்ளலாவும் ஆகுங்க. நீங்க அந்த மாதிரி ஆயிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு முக்தி கொடுக்கறவங்களா ஜீவன் முக்தி கொடுக்கறவங்களா ஆக முடியும்னு சொல்றாரு. இன்று பாப்தாதா நாலாபுரம் உள்ள அதிர்ஷ்டசாலியும் அன்பான குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் அன்பில் இப்ப மூழ்கி உள்ளனர். உண்மைதான் இல்லையா? நம்ம எல்லாரும் இப்ப பாபாவுடைய அன்புல மூழ்கி இருக்கிறோம். இந்த பரமாத்மா அன்பு அலௌகிக்க அன்பாகுன்றாரு. இந்த பரமாத்மா அன்பு வந்து அலௌகிக்க, அந்த லௌகிக்க உடல் சார்ந்த அன்பு கிடையாது, ஆன்மீக அன்பு, இது அலௌகிக்க அன்பாகும். இந்த அன்பு தான் குழந்தைகளை தந்தையினுடையராக இப்ப மாற்றியது. எப்படி அந்த நம்ம வந்து அவருக்கு உடலே கிடையாது, ஆனா அவர் மேல எப்படி நமக்கு அன்பு வருது? அது வந்து ஆன்மீக அன்பு. அந்த அன்பு தான் வந்து குழந்தைகளை தந்தையுடையராக இப்ப மாற்றியது. அன்பு தான் சுலபமான வெற்றியை தந்ததுன்றாரு. இப்ப அன்பு தான் நமக்கு சுலபமான வெற்றியும் தந்தது. இன்று அமிர்த வேலை முதலாகவே நாலாபுரம் உள்ள குழந்தைகள் ஒவ்வொருவரும் தனது அன்பினும் மாலையை தந்தைக்கு அணிவித்தனர் சொல்றாரு. இன்னைக்கு காலையிலிருந்தே எல்லாரும் வந்து அவங்க பாபா கழுத்துல அன்பெனும் மாலையை அணிவிச்சாங்க. ஏனெனில் இந்த பரமாத்மா அன்பு எதிலிருந்து எதுவாக மாற்றுகிறது என்பதை குழந்தைகள் ஒவ்வொருவரும் தெரிந்துள்ளனர். நான் எப்படி இருந்தோம், எப்படி நம்மள இந்த அன்பு தான் மாற்றுது இல்லையா? அவர் மேல இருக்க அன்புனால தான் நம்ம மாறுறோம். அன்பின் அனுபவம் பரமாத்மாவின் அநேக பொக்கிஷங்களுக்கு எஜமானனாக மாற்றுவதுன்னு சொல்றாரு. இப்ப பரமாத்மாவுடைய அநேக பொக்கிஷங்கள் எல்லாமே இந்த சக்திகள், குணம், ஞானம், எதிர்கால சொர்க்கம் எல்லாத்துக்கும் நமக்கு வந்து எஜமானனா இப்ப மாத்துறது இந்த அன்பின் அனுபவம் தான்றாரு. பரமாத்மாவின் அனைத்து பொக்கிஷங்களுக்குமான பொற்சாவியை அனைத்து குழந்தைகளுக்கும் இப்ப கொடுத்திருக்கிறார். தெரியும் அல்லவா அந்த பொற்சாவி எது? அந்த பொற்சாவி என்னன்னா மேரா பாபா, என்னுடைய பாபான்னு சொல்றாரு. எனது பாபா என்று சொன்ன மாத்திரமே அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரியா ஆகிட்டீங்க இல்லையா? என்னுடைய அப்பான்ட்டீங்க, உடனே அவரதெல்லாம் நம்மள்தாயிப்போச்சு. அதனால எல்லா பொக்கிஷங்களுக்கும் அதிகாரி ஆயிட்டீங்கன்றாரு. அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தால் முழுமை அடைந்துள்ளீர்கள்ன்றாரு. சர்வ சக்திகளால் சக்திசாலியாகி உள்ளீர்கள். இப்ப சர்வ சக்திகளும் நம்மளதுதான். அவர் சர்வ சக்திவான்னா அவருடையதையெல்லாம் நம்மளது தான் இல்லையா? மேரா பாபான்னொடனே நம்மளது. அப்ப சர்வ சக்திகளால் சக்திசாலி ஆகிட்டீங்கன்றாரு. மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மாக்கள் ஆகிவிட்டீர்கள். அத்தகைய முழுமையான ஆத்மாக்களின் உள்ளத்திலிருந்து எழும் பாடல் என்ன பாடல்? நம்ம வார்த்தையிலிருந்து என்ன பாடல்? பிராமணர்களான உங்களது பொக்கிஷத்தில் இல்லை என்ற பொருளே இல்லை. இதுதான் அந்த பாடல். நம்ம பொக்கிஷத்துல இல்லை என்ற பொருளே இல்லை, எல்லாமே இருக்குதுன்னு சொல்றாரு. இன்றைய நாளை நினைவு நாளாக சொல்லப்படுகிறது. பிரம்மா பாபா நினைவு தினம் 18 ஜனவரி. இன்று குழந்தைகள் அனைவருக்கும் முக்கியமாக ஆதி தேவ் பிரம்மா பாபாவின் நினைவு வருகின்றது. அவர்தான் ஆதி தேவன். பிரம்மா பாபா பிராமண குழந்தைகளான உங்களை பார்த்து இப்ப மகிழ்கின்றார். ஏன் மகிழ்கிறார்? பிரம்மா பாபா பிகேஸை பார்த்து மகிழ்கிறார். ஏன்னா பிராமண குழந்தை ஒவ்வொருவரும் கோடியில் ஒருவரான பாக்கியவான் குழந்தை ஆவீர்கள் சொல்றாரு. 33 கோடி தேவர்கள ஒரு ஆளு. அதனால நம்மளாம் கோடியில் ஒருத்தர். எல்லாருமே யாரெல்லாம் பிகே ஆயிருக்கோமோ எல்லாருமே கோடியில ஒருத்தவங்க தான் இல்லையா? 1000 கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனா அதுல யாராவது இங்க வந்தாங்களா? சென்டருக்குள்ள வந்தாங்களா? இவங்க தானே வந்தாங்க. இவங்க கோடியில ஒருவராக தானே இருக்கிறாங்க. அவங்களாம் பாக்கியவான் குழந்தைகள் ஆவீர்கள். தனது பாக்கியத்தை தெரிந்துள்ளீர்களா சொல்றாரு. இப்ப நீங்க ஒவ்வொரும் உங்க பாக்கியத்தை நீங்களே புரிஞ்சுக்கிறீங்களா? யாருமே கடவுளை நம்பல. நம்ம தான் வந்து கடவுள் பிரம்மா உடல்ல வந்திருக்காரு நம்பி இருக்கிறோம். வெளி உலகத்துல நம்புறாங்களா? நம்பவே இல்லை. அப்ப நீங்க தானே பாக்கியவான் குழந்தைகள் சொல்றாரு. தனது பாக்கியத்தை தெரிந்துள்ளீர்களா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் மின்னுகின்ற பாக்கிய நட்சத்திரத்தை பார்த்து இப்ப மகிழ்கின்றார். இப்ப நம்மளோட நெத்தியில மின்னுது என்னது? அந்த பாக்கிய நட்சத்திரம். கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதுதான் பாக்கிய நட்சத்திரம். அதை வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. 33 கோடி தேவர்கள்ல இவங்க ஒருத்தவங்க. பார்த்து மகிழ்கின்றார். இன்றைய நினைவு நாளில் முக்கியமாக பாப்தாதா உலக சேவைக்கான பொறுப்புகளிடத்தை குழந்தைகளிடம் பார்ப்பனம் செய்துள்ளார். அந்த நினைவு தினம் 18 ஜனவரி.
அவர் அவ்யக்தம் ஆயிட்டாரு. அவர் வந்து சும்மா இருக்கிறாரு. ஆனா நமக்கு வந்து உலக சேவைக்கான பொறுப்புகள் எடுத்து நம்ம தலைமையில வச்சிருக்காரு பாபா, அர்ப்பணம் செய்துள்ளார். ஆகவே இந்த நினைவு நாள் குழந்தைகளான உங்களுக்கு ராஜ திலகம் அணிவித்த நன்னாளாகுன்றாரு. நினைவு நாள்ல நமக்கு என்ன இடுறாரு? ராஜ திலகம் அணிவிக்கிறாரு நெற்றியில. அதாவது பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறோம். உலக ராஜ்யத்தினுடைய பொறுப்பு எடுத்துக்கிறதுனால ராஜ திலகம் அணிவிக்கிறார். முக்கியமாக மானுடல் இருந்த போதே வில் பவர் அனைத்தையும் உயில் செய்த நன்னாளாகுன்றாரு. அந்த 18 ஜனவரி தான் அந்த வில் பவர் எல்லாத்தையும் பிரகாஷ் மணி தாதிட்ட கொடுத்துட்டு போனார் இல்லையா? அதெல்லாம் உயில் எழுதிட்டு போயிட்டாரு. பிரகாஷ் மணி தாதிக்கு மட்டுமா கொடுத்துருப்பாரு? எல்லாருமே யாராரு இந்த சேவையில பொறுப்பெடுத்துக்கிறாங்களோ எல்லாருக்கும் உயில் செய்த நன்னாள் தான் அந்த 18 ஜனவரி. தந்தையை போல் பிள்ளை எனும் சொல்லை நடைமுறையில் செயல்படுத்திய நன்னாளாகும் சொல்றாரு. அந்த பிரம்மா பாபா வந்து சிவபாபா மாதிரி அப்படின்ற சொல்ல பிராக்டிக்கலா செயல்படுத்திய நன்னாள் தான் 18 ஜனவரின்றாரு. பேர் சொல்லும் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாபா பேர் சொல்ற மாதிரி அவர் தான் நடந்துட்டு அன்னைக்கு வந்து உடலை விட்டு பரிசாவாகி போயிட்டார். பாப்தாதா குழந்தைகளின் நிமித்த பாவனையுடன் தன்னலமில்லா விஸ்வ சேவையை இப்ப பார்த்து மகிழ்கின்றார். இப்ப நம்மளுடைய கருவி பாவனையோட சுயநலமில்லாத விஸ்வ சேவையை நம்ம செய்யணுமா, அதை வந்து பார்த்து பாப்தாதா 2 பேருமே மகிழ்றாங்களாம். இங்க சுயநலம் நமக்கு கிடையாது இல்லை. நம்ம வந்து எல்லாருக்காகவும் உலகத்துல இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். விஸ்வ சேவை தான் செய்யறோம். அதை பார்த்து பாபா மகிழ்கின்றார். பாப்தாதா செய்பவர் செய்யும் குழந்தைகளின் ஒவ்வொரு அடியையும் பார்த்து இவர் மகிழ்கின்றார். பாப்தாதா தான் செய்ய வைக்கிறார். நம்ம வந்து கருவி, நம்மளாம் அவரோட ஹேண்ட்ஸ். அவர் வந்து செய்ய வைக்கிறாரு, நம்ம செய்யறோம். நம்மளோட ஒவ்வொரு அடியும் பார்த்து மகிழ்கிறார். ஏனெனில் சேவையின் வெற்றிக்கு முக்கிய ஆதாரமே செய்விப்பவர் பாபா செய்யும் ஆத்மா என் மூலமாக செய்ய வைக்கின்றார் என்பதாகும்ன்றாரு. ஒரு சேவையில எப்படி வெற்றி வரும் அப்படின்னா, நான் செய்யல, பாபா தான் செய்யறாரு. நான் ஆத்மா என் மூலமா செய்ய வைக்கிறாரு அப்படின்னு நீங்க செய்யும் போது அந்த சேவையில வெற்றின்றாரு. நான் ஆத்மா நிமித்தமாக கருவியாக உள்ளேன். ஏனெனில் கருவி என உணர்வால் பணிவு நிலை இயல்பாக ஆகின்றதுன்றாரு. தன்னை ஒரு கருவின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா தானா பணிவு வந்துருன்றாரு. தேக உணர்வில் கொண்டு வரும் நான் எனும் அகந்தையை பணிவெனும் உணர்வு லகுவாக அடித்து விடுகின்றதுன்றாரு. இப்ப நம்மள தேக உணர்வுல கொண்டு வருது இல்லையா, அந்த நான் எனும் அகந்தை தான், ஈகோ தான் தேக உணர்வுல கொண்டு வருது. நான்னாலே அந்த அந்த உடலை தான் நான் சொல்றது. அந்த நான்ற வார்த்தை வந்து அந்த உடலை தான் ஞாபகப்படுத்துது. அதுதான் தேக உணர்வு. ஆத்மானும் போது அந்த நான்றது வராது. அது வந்து சுயமானத்துல வந்துடும், சுய அபிமானத்துல வந்துடும். அது வந்து அந்த அகங்காரம் வராது. அகங்காரன்றது மாறிடும். நீங்க ஆத்மாவா நினைக்கும் போது அந்த அகங்காரன்ற பேரே வராது, மாறிடும். அகந்தை வந்து அழிஞ்சிரும், பணிவா மாறிடும். பணிவெனும் உணர்வு லகுவாக அழித்து விடுகின்றதுன்னு சொல்றாரு. இந்த பிராமண வாழ்வில் மிகப்பெரிய தடையை உருவாக்குவது நான் எனும் தேக உணர்வே ஆகுன்றார். இப்ப பிகே லைஃப்ல நமக்கு எது தெரியுமா பெரிய தடையா இருக்கு? எதுலையாவது நான்னு நம்ம நினைச்சிட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அந்த சேவையே நடக்காது. அங்க தேக உணர்வு தான் நாங்க தடையா நிக்குதுன்றாரு. செய்ய வைப்பவர் செய்விக்கின்றார். இது எதுவுமே நான் செய்யல, பாபா தான் செய்ய வைக்கிறாரு. நான் நிமித்தமான கருவியாகி செய்கின்றேன் எனும்போது சுலபமாகவே தேக அபிமானம் முடிவடைந்து லேசாயிடும். பாருங்களேன், யாரோ ஒருத்தவங்க செய்யறாங்க, நம்மள சும்மா உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கு? நம்ம வேலையே கிடையாது, சும்மா தான் நம்ம உட்காந்துருக்கோம். யாரோ ஒருத்தவங்க செய்ய வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஃப்ரீயா இருக்கும். அப்ப தேகாபிமானம் முடிவடைஞ்சு ஜீவன் முக்தி எனும் ஆனந்தம் அனுபவமாகிறதுன்றாரு. இதே இப்ப நம்ம தலையில தான் எல்லாமே இருக்கு, சுமை இதெல்லாம் நான் தான் செய்யணும், என் தலையில எல்லாம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சுமையா அப்படியே இருக்கும். தலை மேல ஏதோ பாரத்தை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதை நம்ம தலையில தூக்கி வச்சுக்கிட்டோம்னா ஏதோ சுமையா அனுபவம் ஆகும். இதே இப்ப நம்ம அந்த சுமையை தூக்கி பாபா கையில கொடுத்துட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் அவர் பாத்துக்கிறாருன்னும் போது நம்மள கை வீசிக்கிட்டு நடந்து போவோம், ஜாலியா ஃப்ரீயா இருப்போம். அவர் எல்லாம் பாத்துக்குவாரு அப்படின்ட்டு ஃப்ரீயா இருப்போம். அப்ப என்ன அனுபவம் ஆகும்னா, அந்த உடம்புல இருந்தாலும் அந்த ஜீவன் முக்தி என்ற ஆனந்தம் அனுபவம் ஆகுறதுன்றாரு. அவரோட வேலை அவர் செஞ்சுக்க போறாரு, எனக்கு என்ன, அவர் மாத்திக்குவார் உலகத்தை அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கணும். நம்ம எதுலையுமே தலையிடக்கூடாது. நாளை ஜீவன் முக்தி பிராப்தமாகியே தீரும்ன்றாரு. நாளைக்கு கண்டிப்பா கிடைக்கும், சொர்க்கத்துல கிடைக்கும். சொர்க்கத்துல நீங்க உடலை விட்டு போனோடனே ஆத்மா அங்க போய் ஒரு புது உடல் எடுக்கும். ஆனா ஆத்ம உணர்வுல தான் ஆத்மா இருக்கும், அது எப்படின்னு தெரியாது. சொர்க்கத்துல மட்டும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அங்க ஃபுல்லா எல்லாரோட வைப்ரேஷனும் அப்படிதான் இருக்கும். அதனால ஊரோட சேர்ந்து நம்மளும் ஒத்து வாழற மாதிரி அங்க நாமளும் ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இருந்தாலும் ஆத்ம உணர்வுல தான் இருப்போம். ஆனா இங்க எல்லாரு கூடயும் ஊரோட சேர்ந்து ஒத்து வாழற மாதிரி இங்க எல்லாரும் உடல் உணர்வுல இருக்கிறதுனால இங்க உடல் உணர்வு வர்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும்.
ஆனா நாளைக்கு அங்க ஈஸியா ஜீவன் முக்தி பிராப்தமாகிய தீரும். ஆனால் இங்க பாருங்க, இங்க வந்து இப்போதைய சங்கம யுகத்தின் ஜீவன் முக்தியின் அலௌகீக ஆனந்தம் முற்றிலும் அலாதியானதுன்றார். இங்க எல்லாரும் தேக உணர்வு, நம்மளை சுத்தி எல்லாம் எப்படி இருக்காங்க, தேக உணர்வு. ஆனா நம்ம மட்டும் அப்படியே ஆனந்தமா இருக்கிறோம் ஜீவன் முக்தியில. உடம்புல இருந்தாலும் முக்தியா ஆத்ம உணர்வுல இருக்கிறோம்னா அது எப்பேற்பட்ட ஆனந்தம். அந்த அலௌகீக ஆனந்தம் முற்றிலும் அனாதியானதுன்றாரு. சொர்க்கத்துல கிடைக்கிறத விட இங்க வந்து தனியா நம்ம அந்த என்ஜாய் பண்றது அவ்வளோ ஆனந்தம்ன்றாரு, அலாதியானதுன்றாரு. ஏன்னா கடவுளே கூட இருக்கிறார்ல. சொர்க்கத்துல கடவுள் கூட இருப்பாரு? கடவுளே இருக்க மாட்டாரு. அங்க தனியா ஆத்ம உணர்வுல இருப்போம். ஏன்னா இங்க வந்து ஆத்மாவோட பரமாத்மாவும் சேர்ந்த அந்த ஆனந்தம் இருக்கே, அதுக்கு சொல்லி மாளாதுன்றாரு. அவ்வளோ ஒரு அலாதியானதுன்றாரு. கர்மம் செய்த போதும் கர்ம பந்தத்துல இருந்து விடுபட்ட நிலையில் பிரம்மா பாபாவை பார்த்தோம் இல்லையா. உதாரணம் நமக்கு சாம்பிளா ஒருத்தர் வாழ்ந்து காத்துட்டு போயிருக்காருல்ல, ஷோகேஷ் மாதிரி அவரு தான் பார்த்துருக்குறோம். கர்மா பண்ணாரு, சாணி தான் உருட்டின்னு இருப்பாரு. ஆனா பார்த்தா அவர் பரந்தாமத்தை நினைவு பண்ணிக்கிட்டே உருட்டிட்டு இருப்பாரு. அவர் பார்த்தாலே பரந்தாம காட்சி, கிருஷ்ணர் காட்சி கிடைக்கும். கர்மா பண்ணாலும் கர்மா பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலையில பிரம்மா பாபாவை நம்ம பார்த்தோம். வாழ்வில் இருந்த போதும் தாமரை மலர் போன்ற அன்பாகவும் விலகியும் இருந்தார் இல்லையா. எல்லாரும் கூட இருந்தார். ஆனா தாமரை மலர் மாதிரி அன்பா இருந்தாரு, விலகியும் இருந்தார். எல்லாருக்கிட்டையும் அன்பு, ஆனா எல்லார்ட்ட இருந்து விலகி. அது எப்படி வருது? ஒரு பாபா நினைவு. ஒரு பாபா தான் எனக்கு, வேற யாரும் இல்லை அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் நம்ம கிட்ட இருந்து அன்பு போகும். எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும். ஆனா நம்ம நம்ம விலகியும் இருப்போம். ஏன்னா வந்து பற்றுல இருந்து விலகி, ஒரு பாபா தானே நமக்கு பற்று, மற்றவங்க மேல பற்று கிடையாது. அதனால எல்லாருக்கும் நம்ம கிட்ட இருந்து அன்பு போகும், எல்லார்கிட்ட இருந்தும் நம்ம விலகியும் இருப்போம். அந்த விலகியும் அன்பாகவும் எப்படி இருக்க முடியும்னா தாமரை மலர் மாதிரி ஒட்டும் ஒட்டாம இருக்கும்போது தான் சொல்றாரு. இவ்வளவு பெரிய குடும்பத்தின் பொறுப்பு, வாழ்வின் பொறுப்பு யோகியாக மாற்றுவதற்கான பொறுப்புன்றாரு. இப்போ எவ்வளோ பெரிய குடும்பம் அந்த பிகே ஃபேமிலி. அந்த பாபா அந்த காலத்துல 350 பேர். அவ்வளோ பொறுப்பு, வாழ்வின் பொறுப்பு யோகியாக மாற்றுவதற்கான பொறுப்பு தான் சொல்றாரு. எல்லாரையும் யோகியா வர மாற்றுவதற்கான பொறுப்பு, பரிஸ்தாவிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்கான பொறுப்பு இருந்தும் கவலையில்லா ராஜா நிலை. யாரு இது? பிரம்மா பாபா ஆரம்பத்துல பெரிய குடும்பத்தின் பொறுப்பு, வாழ்வினுடைய பொறுப்பு, யோகியாக மாற்றுவதற்கான பொறுப்பு, பரிஸ்தாவிலிருந்து தேவதையாக எல்லாரையும் மாத்தணும். எல்லா பொறுப்பும் இருந்தது யாருக்கு? பிரம்மா பாபா. இருந்தாலும் கவலை இல்லாத ராஜா நிலை. அது என்ன நிலை? இதனையே ஜீவன் முக்தி நிலை என கூறப்படுகின்றது என்றாரு. எனவேதான் பக்தி மார்க்கத்திலும் பிரம்மாவின் ஆசனத்தை என்னவா காமிச்சிருக்கிறாங்க? தாமரை மலர்ல உட்கார்ந்துருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து இப்படி பட்டு இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரு, தூய்மையா இருக்கிறாரு, எந்த கவலையும் இல்லை. அதனால்தான் பக்தியில அவருக்கு அந்த தாமரை ஆசனம் காண்பிக்கப்படுகிறது. கமலாசனதாரியாக காண்பிக்கின்றனர். அவ்வாறே குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சங்கம யுகத்திலேயே ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி இந்த சமயத்துலதான் பிராப்தமாகின்றதுன்றாரு. இப்போதே மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வள்ளலாம் ஆகணும்ன்றாரு. இப்பவே நம்ம ஆகணும், மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வள்ளலாம் ஆகணும். அப்பதான் நம்ம எடுத்த இப்ப வரப்போகுது, டைம் வரப்போகுது. எல்லாருக்கும் நம்ம முக்தி கொடுக்க வேண்டிய ஸ்டேஜ் வரப்போகுது. இப்ப நம்ம முக்தி அடைஞ்சாதான் மற்றவனுக்கு முக்தி கொடுக்கும் போதும். ஆகின்றீர்கள், மேலும் ஆக வேண்டும்ன்றாரு. ஆகிய தீரணும், இல்லைன்னா ஆக்கிரன்றாமா. முக்தி ஜீவன் முக்தியின் மாஸ்டர் வள்ளல் ஆவதற்கான விதி என்ன தெரியுமா? ஒரு நொடியில் தேக உணர்வுல இருந்து விடுபடணும். இந்த பயிற்சியை இப்போது தேவைன்றாரு. இப்போ நான் ஆத்துமா சரீர உணர்வுல இருந்து விடுபட்டு இருக்கிறேன், அசரீரி ஸ்டேஜ்ல இருக்கிறேன். உடலை தான் இருக்கேன், உடல் மறைஞ்சு போச்சு, நான் மட்டும் தனியா நெற்றிபுறத்துல ஜொலிச்சிட்டு இருக்கிறேன். நான் தான் இது, நான் ஆத்துமா. அந்த பயிற்சி அடிக்கடி செய்யணும். நான் இந்த உடல்லே அல்ல, நான் ஆத்துமா. அந்த பயிற்சி அடிக்கடி செய்யணும். அதுதான் சொல்றேன். அப்பதான் ஜீவன் முக்தி வழங்கும் வள்ளலா மாற முடியும். மனதின் மீது அத்தகைய கட்டுப்பாடு இருத்தல் தேவைன்றாரு. மனசு மேல கட்டுப்பாடு இருக்கணும்ன்றாரு. எப்படி இந்த ஸ்தூல இந்திரியங்கள் கை கால்களை தேவைக்கேற்ப வேண்டிய போது விரும்பியபடி பயன்படுத்துறீங்க இல்லையா. இப்ப கைய வந்து தூக்குன்னா கை தூக்குறீங்க, எக்ஸசைஸ் பண்ணும்போது கையை தூக்குன்னு சொன்னா உடனே கையை தூக்குது இல்லையா. மனசு சொன்னா கையை உடனே தூக்குது. கால் வந்து நடன்னா நடக்குது. எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது செய்யுது இல்லையா. அதற்கு நேரம் ஆகிறதா என்ன? இல்ல, கையை மேலே உயர்த்த நினையுங்கள். இப்ப நம்ம நினைக்க சொல்றாரு, கையை என்ன உயர்த்துறீங்களா, நேரம் ஆகிறதா, உயர்த்த முடிகிறது அல்லவான்றாரு. இப்போது பாப்தாதா சொல்கிறார், கையை மேல உயர்த்துங்கள். இப்ப பாபா சொல்றாரு, நம்ம உயர்த்த சொல்றாரு. நம்ம எல்லாரும் உயர்த்திட்டோம் இல்லையா, உயர்த்துவீர்கள் தானே அப்படின்றாரு.
உயர்த்தாதீர்கள், செய்ய முடியும் தானே, சரி பரவாயில்ல, அதுக்காக எல்லாரும் கையை தூக்காதீங்க, செய்ய முடியும் தானேன்றாரு. அவ்வாறே மனதின் மீது அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருத்த வேண்டும். சரி, இப்போ கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, கால்லாம் நீங்க சொல்றத செய்து, அதே மாதிரி ஏன் இந்த மனசு செய்ய மாட்டுது? அந்த மாதிரி மனசுக்கு மீது இப்ப அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருத்தல் வேண்டும். எங்கே மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டுமோ அங்கு ஒருநிலைப்பட வேண்டும். இப்ப மனசுக்கு கட்டளையிடுங்க. மனசை வந்து ஒரு ஒரு செகண்ட் பறந்தாமனா அது போதா? அப்ப மனம் என்பது கை காலை விட சூட்சுமமானதாகுன்றாரு. மனசு வந்து கண்ணுக்கு தெரியாது, கை கால்லாம் கண்ணுக்கு தெரியுது, கை காலை விட சூட்சுமமானதாகுன்றாரு. இருப்பினும் அது உங்களுடையது தானே, இருந்தாலும் மனசு நம்மளது தானே. நம்ம சொல்றோம்ல, எனது மனம் என்று சொல்வீர்கள் அல்லவா. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவோம்ல, என் மனசுன்னு தான் சொல்றோம். நானே மனசுன்னு சொல்றோமா? இல்ல, நான் மனம் கஷ்டமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேம்மா. நான் ஆத்மால மனசு இருக்குது. அதனால என் மனசு, அப்ப உங்க மனசுன்னு சொல்றீங்க, என் கை என் காலுன்ற மாதிரி என் மனசுன்னு சொல்றீங்க, என் மனசு என்று சொல்வீர்கள் அல்லவா. அப்ப உனது மனம் என்று சொல்ல மாட்டீர்களேன்றாரு. இப்ப உங்க மனம்னு சொல்ல மாட்டோம், என் மனம் தான் சொல்லுவோம் இல்லையா. எவ்வாறு ஸ்தூலமான கர்மேந்திரங்களை கட்டுப்பாட்டில் வைக்கிறீர்களோ அவ்வாறே மனம், புத்தி, சம்ஸ்காரங்களை கட்டுப்பாட்டுல இப்ப வைங்கன்றாரு. இப்ப கையை காலை நீங்க அடக்கிட்டு உக்காரு, இந்த போய் எடு அதை எடு அப்படின்னோடனே அது போய் எடுக்குது இல்லையா கை கால்லாம். அது மாதிரியே வந்து இப்ப மனசையும் அடக்குங்கன்றார். மனசு புத்தி சம்ஸ்காரத்தை இப்ப கண்ட்ரோல்ல வைங்க, அப்போதே நம்பர் 1 வெற்றியாளர் ஆவீர்கள்ன்றாரு. இதுதான் பாயிண்ட், இதுதான் பிடிக்கிறாரு. இப்ப இதுதான் சுயராஜ்ய அதிகாரி, இதுதான் கண்ட்ரோலிங் பவர். இது வந்துட்டு ஆத்ம உணர்வு வந்துடும். அதனாலதான் சொல்றாரு, இப்போது நம்பர் 1 வெற்றியாளர் ஆவீர்கள். அறிவியல் விஞ்ஞானிகளே ராக்கெட் மூலமாக மற்றும் தனது சாதனங்கள் மூலமாக இந்த உலகின் உச்சத்தை சென்றடைகிறார்கள். பாருங்க, சயின்ஸ்ல ராக்கெட் மூலமா மற்ற சாதனங்கள் மூலமாலாம் உலகின் உச்சத்தை வானத்துக்கு போறாங்க. அதிகபட்சம் கிரகங்களுக்கு கூட போயிடுறாங்க, கிரகங்களே சென்றடைகிறார்கள். ஆனால் பிராமண ஆத்மாக்களான நீங்களும் 3 லோகங்களையும் கடந்து செல்கிறீர்கள். அவங்க இங்கதான் போறாங்க, நம்ம எங்கெல்லாம் போறோம்? மேல இருக்கிற பரந்தாமம், சூட்சும லோகம்லாம் போயிட்டு வரோம். ஒரு நொடியில் சூட்சுமலோகம், நிராகாரி ஆத்மலோகம், இம்மண்ணில் உள்ள மதுபனையும் சென்றடைகின்றீர்கள் அல்லவா. இங்கேயே இருக்கிற மதுபன் ராஜஸ்தான்ல இருக்கிறது கூட நம்ம எங்கேயோ இருந்துகிட்டு கூட ஒரு செகண்ட்ல போயிட்டு வந்துருவோம் இல்லையா. அதான் சொல்றாரு, மதுபன் செல் என மனதிற்கு கட்டளை இடுகிறீர்கள். இப்ப மதுபன் செல் என்று நம்ம மனதிற்கு கட்டளை பிறப்பித்த மாத்திரமே செல்கிறது தானே. இப்ப கூட நீங்க மதுபன் போ அப்படின்னு போவீங்க, போனீங்கன்னா நீங்க எல்லாம் மதுபன்ல அந்த 4 தாமம், கீழே இருக்கிற சாந்திவன் எல்லாத்தையும் சுத்திட்டு வந்துடுங்களா. தாதிகளுடைய ஸ்தம்பம் இப்பயே வருதா, ஒரு செகண்ட்ல எல்லாமே கண்ணு முன்னாடி தெரியுது, புத்திக்கு தெரியுது, மனசுக்கு தெரியுது. போறீங்க இல்லையா, உடலால் அல்ல மனதாலே நீங்க போயிட்டு வரீங்க இல்லையா. கட்டளையிடுங்கள், சூட்சும வதனம் செல்லுன்னு இப்ப சொல்லுங்க அப்படின்றாரு மனசுக்கு. நிராகாரி ஆத்மலோகம் செல் என்று 3 லோகத்திற்கும் விரும்பிய போதே மனதால் செல்வீர்கள் அல்லவான்றாரு. பயிற்சி செய்கின்ற இதுக்கு பேர் தான் ராஜயோகம். இந்த ராஜயோகத்தை தான் யார் சொல்லி கொடுக்குறாங்க? சிவன் தான் சொல்லி கொடுக்குறாரு. இது எந்த மனுஷனாவது சொல்லி கொடுக்குறாரா? இது சிவன் தான் சொல்லி கொடுக்குறாரு. ராஜயோகத்தை சிவன் வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப 3 லோகத்திற்கும் விரும்பிய போதே மனதார் செல்வீர்கள் அல்லவா. பயிற்சி செய்றீங்க, ஆனால் வேண்டிய போது எவ்வளவு நேரம் ஒருமுக நிலையில் ஆடாது அசையாது இருப்பதில் அதிக கவனம் தேவையில்லை. இப்ப போகுது இல்லையா, ஒரு செகண்ட் போகுது, ஒரு செகண்ட் இப்ப போனா போகுது, ஆனா அங்கேயே இருக்குதா? அப்புறம் அலைப்பாயும், அப்படியே கீழே வந்துடும், புத்தி எங்கேயாவது அலைப்பாயும். அதான் சொல்றாரு, இப்ப வேண்டிய போது போனோம், போய் எவ்வளவு நேரம் வேணுமோ ஒரு முக நிலையில பரந்தாமத்திலே ஒரு 1/2 மணி நேரம் இருக்க முடியுதா? ஆடாது அசையாது ஒரு 1/2 மணி நேரம் பரந்தாமத்திலே புத்தி இருக்கா? அதுல அதிக கவனம் தேவைன்றாரு. மனதை வென்றவர் உலகை வென்றவர் என பாடப்படுகிறது இல்லையா. பாபா சொல்றாரு, அந்த பக்தியில சொல்லிடுவாங்களாம், மனசை வெல்லணும்ட்டு. மனதை வென்றவர்கள் தான் உலகை வென்றவர்கள் என்றே பாடப்படுகிறதுன்றாரு. இப்போதோ மனம் அவ்வப்போது ஏமாற்றம் செய்யுது இல்லையா. ஆகவே சக்தி வாய்ந்த நன்னாளான இன்று பாப்தாதா இந்த சக்தியின் மீதே முக்கிய கவனத்தை இப்ப திருப்புகின்றார். சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளே, ஏற்கனவே மாஸ்டர் சர்வ சக்திவான் சொன்னாரு. இப்ப சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளே, இப்போது முக்கியமாக இந்த பயிற்சியினையே நடமாடும் பொழுதெல்லாம் சோதனை செய்யுங்கள். இப்ப நீங்க நடந்தா கூட சரி, ஒரு செகண்ட் பரந்தாமம், ஒரு மனசை வந்து கட்டுப்படுத்துங்க. ஒரு செகண்ட் மதுபன், ஒரு செகண்ட் சுற்றுமலாகும், ஒரு செகண்ட் சொர்க்கம், எங்க வேணாலும் போகுதான்னு செக் பண்ணுங்க, அப்பப்ப ட்ரில் பண்ணுங்கன்றாரு.
ஏனெனில் சமயத்திற்கேற்ப இப்போது எதிர்பாராத சம்பவங்கள் அதிகம் பார்க்க நேரிடும்ன்றார். இப்பெல்லாம் வந்து மாயா வந்து டெஸ்ட் பேப்பர்லாம் டப்பு டிப்புன்னு கொண்டு வருது. உடனே உடனே எப்போ என்ன எதிர்பாராத டைம்ல என்ன வரணும் என்ன நடக்கும்னே தெரிய மாட்டேது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு டெஸ்ட் பேப்பர், இதில் பாஸ் ஆகிறோமா இல்லையான்னு தான் செக் பண்ணுறாரு, வேற ஒன்றும் கிடையாது. அதனால இப்போ நீங்கள் டைம் போக போக எதிர்பாராத சம்பவங்கள்லாம் அதிக பார்க்க நேரிடும்ன்றார். இதற்காக ஏகாக்கிரதா ஒருமுக சக்தி இப்போ அவசியமாகுன்றாரு. இதுலலாம் நம்ம தப்பிக்கணும்னா இப்போ ஒருமுக சக்தி அவசியம். மனதின் ஒருமுகத்தன்மையால் உறுதி மனப்பான்மையும் சுலபமாகவே வந்துருன்றாரு. இப்போ நம்ம மனசை ஒருமுகப்படுத்திட்டோம்னா நமக்கு உறுதி மனப்பான்மையும் ஈஸியாக வந்துருன்றாரு. அந்த உறுதி தன்மையானது வெற்றியை லகுவாக பெற்று தருகின்றதுன்றாரு. இது மாதிரி நம்ம உறுதியா சங்கல்பம் வந்து உறுதியா இருந்துச்சுன்னா நமக்கு வெற்றி தானா ஈஸியா வந்துரும்னு சொல்றாரு. இப்போ வந்து நம்ம ஒரு சங்கல்பம் வைக்கிறோம், அமிர்த வேலை நான் இன்னைக்கு வந்து 3 மணிக்கு எழுந்திருப்பேன், அந்த உறுதித்தன்மை வைக்கிறோம்னு நினச்சிக்கோங்களேன், வெற்றி வந்து ஈஸியாக வந்துடும்ன்றார். அந்த மனசு வந்து ஒருமுகப்படுத்தி நீங்கள் வந்து மனசுக்கு கண்ட்ரோலிங் பவர் கொடுத்து டெய்லி நீ 3 மணிக்கு தான் எழுந்திருக்கணும், எழுந்திரிச்சு திரும்ப படுத்தக்கூடாது. கரெக்டாக நீ வந்து பாபா கிட்ட உட்காந்து நீ 4:30 வரைக்கும் பண்ணணும், 5 மணி வரைக்கும் நீங்கள் வந்து யோகா பண்ணணும். உலகத்துக்கு சக்தி கொடுக்கணும், தனக்கும் சக்தி கொடுக்கணும், தன் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சக்தி கொடுக்கணும். அது மாதிரி நீங்கள் ட்ரில் என்னென்ன ட்ரில் 5 எல்லா இடத்துக்கும் சுற்றி வரணும், எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் நீ படுக்கணும் அப்படின்ட்டு மனசுக்கு வந்து சக்தி, மனசுக்கு வந்து நம்ம கண்ட்ரோலிங் பவர் கொடுக்கணும். இந்த உறுதியான சங்கல்பம் எடுத்துட்டு வரணும். அப்பதான் வந்து வெற்றியை லகுவாக பெற்று தருகின்றார். ஆகவே முக்கியமாக சக்தி வாய்ந்த நன்னாளான இன்று இந்த சக்தியின் பயிற்சியில் முக்கிய கவனம் வையுங்கள்ன்றாரு. இப்போ முக்கியமா இப்போ இந்த பாபா 18 ஜனவரி அன்னைக்கு இந்த மாதிரி சக்தியின் பயிற்சியில முக்கிய கவனம் வையுங்கள். எனவே தான் பக்தி மார்க்கத்திலும் மனதால் தோற்றவர் தோற்று போனவர் என்று சொல்லிக்கிறாங்களாம். மனதை வென்றவர் தான் வெற்றி கொண்டவர் என்று சொல்லுவாங்களாம், பக்தியிலே சொல்லுவாங்களாம். சக்திகள் எனும் கடிவாளத்தினால் இப்ப வெற்றி அடைங்கன்றாரு. இப்ப சக்தி கண்ட்ரோலிங் பவர் கொண்டு வாங்க, கண்ட்ரோலிங் கட்டுப்படுத்தும் சக்தி, அதன் மூலமா வெற்றி அடைங்க. இந்த நம்ம மனசை கட்டுப்படுத்தணும், மற்றவங்களெல்லாம் யாரையும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து சரியாயிட்டனாலே சுத்தி இருக்கிறது எல்லாமே சரியாயிடும். அதனால இப்ப சக்திகள் எனும் கடிவாளத்துல வெற்றி அடைகின்றாரு. இந்த புத்தாண்டில் இந்த வீட்டு பாடத்தின் மீது முக்கிய கவனம் செலுத்துங்கள். யோகி தான் நீங்கள், இப்போது பிரயோகி ஆகுங்க. நம்ம யோகி தான் இல்லையா, நம்ம யோகா பண்றோம், ஆனா இந்த யோகத்துல மற்றவங்க மேல செயல்முறைப்படுத்துங்க, பிரயோகம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. மேலும் இன்று அன்பான ஆன்மீக உரையாடலும் அன்பான புகார்களும் சமநிலை பெறுவோம் என்ற ஊக்கம் உற்சாகம் நிறைந்த சொற்களும் இவ்வாறாக 3 விதமான ஆன்மீக உரையாடலும் பாப்தாதாவை வந்தடைந்தது. காலங்கத்தாலே அன்பா பேசினாங்க பாபாட்ட, அதோட அன்பா புகாரும் சொன்னாங்க. புகார்களும் சமநிலை பெறுவோம் என்ற ஊக்க உற்சாகம், அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் ஒத்துமையாயிரும், சமநிலையா இருப்போம்ட்டு ஊக்க உற்சாகம் நிறைந்த சொற்களும் இவ்வாறாக 3 விதமான ஆன்மீக உரையாடல் பாப்தாதாட்ட வந்துச்சு. நாலாபுறமும் உள்ள குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவுகளும் அளவில்லாத அன்பும் பாப்தாதாவை வந்தடைந்தது. கடிதமும் வந்தது, லெட்டரும் வந்தது பாபாக்கு. நேற்று எழுது தெரிஞ்சு போச்சு பாபாக்கு, லெட்டர் வந்துச்சு. ஆன்மீக உரையாடலும் வந்தது. பாப்தாதா குழந்தைகளின் அன்பை ஏற்றுக்கொண்டார், நம்மளோட அன்பெல்லாம் ஏத்துக்கிட்டாரு. பதிலுக்கு கைமாறாக அன்பு நினைவுகளையும் பாபா வழங்கினார். பாபா நமக்கு பதில் உதவியா அன்பு நினைவுகளை வழங்கினார், உளமார்ந்த வாழ்த்துக்களையும் வழங்கினார். ஒவ்வொருவர் பெயரையும் குறிப்பிட முடியாதவா, நம்ம எல்லார் பேரையும் சொல்ல முடியாது இல்லையா, அநேக குழந்தைகள் இருக்கிறாங்க. ஆனால் எங்கோ ஒரு மூலையில் இருப்பினும் கிராமமோ நரகமோ அனைத்து இடங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு பந்தனத்தில் உள்ளவர்கள், முக்கியமா பந்தனத்தில் உள்ளவர்கள் புகார் செய்வார்களாம். அதனால எல்லார் பேரும் சொல்ல முடியாது, அதனால எல்லாருக்கும் சொல்லிடுறாரு, அன்பு நினைவுகள் வழங்குறாரு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் சொல்லலான்ட்டு சொல்லுவாங்களாம், புகார் செய்வார்களாம். அனைவரது அன்பு நினைவுகளும் வந்து சேர்ந்தது. இப்போது பாப்தாதாவின் விருப்பம் இதுவே தான். என்னதுன்னா, அன்பிற்கு கைமாறாக இப்ப தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள். பாபாவுக்கு அன்புக்கு நம்ம என்ன பிரதிபலன், என்ன செய்யணும்னா நம்ம மாறினாலே போதுன்றாரு பாபா. நீங்க தன்னை மாற்றி காட்டுங்கள்ன்றாரு. மேடையின் மீது தனது முழுமையான அவர் எப்படி நம்மளை பார்க்க விரும்புறாரு, சிவசக்தியா, அந்த பழைய போன கல்பத்துல எமர்ஜானிங்க பாருங்க, உங்களுடைய ஆத்மஸ்வரூபம் சிவசக்தி எமர்ஜானிங்க பாருங்க, அதே தான் இப்ப பார்க்க விரும்புறாரு. அதாவது ஸ்கிரீனை விளக்க விரும்புறாரு. ஸ்கிரீனை விளக்குவாங்களே, அந்த சிவசக்திகள் தோன்றின என்பது ஸ்கிரீனை விளக்க விரும்புறாரு. அப்ப எப்படி பார்த்தாரோ அந்த மாதிரி நம்மளை பார்க்க விரும்புறாரு. மேடையின் மீது சிவசக்தியா நம்மளை பார்க்க விரும்புறாரு. தனது முழுமையான வடிவத்தை வெளிப்படுத்துங்கள், நீங்க யாருன்றத உலகத்துக்கு காட்டுங்க,
காட்ட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உங்களது முழுமையால் மட்டுமே துக்கம் அசாந்தி அழிந்து போகும்ன்றார். நீங்க எப்ப முழுமை அடைகிறீங்களோ, சம்பூர்ண இயற்கையை கூட கேக்குது, எஜமானர்களே எப்ப நீங்க சம்பூர்ணம் அடைவீங்க, என்னால துக்கம் தாங்க முடியலன்ட்டு அது கதறுது. ஒரு பக்கம் அது கதறுது, மாயா வந்து நான் போறேன் என்னை விட மாட்டாங்கன்ட்டு அது கதறுது. ஒரு பக்கம் அட்வான்ஸ் பார்ட்டிகள்லாம் போயிட்டு ரெடியா நிக்கிறாங்க. இது மாதிரி நம்மளுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிக்கிறாங்க. நம்ம என்னமோ இங்க லௌகீக விஷயத்துல என்னமோ இதுதான் உண்மை மாதிரி நம்பிட்டு நான் பிகேஸ் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதான் பாபா சொல்றாரு, பிகேஸ் மாதிரி மாறுங்க. பிகேஸ் வந்து இப்ப முயற்சி செய்யற பருவம், நம்ம சம்பூர்ண ஆகணும்ட்டு அவர் விரும்புறாரு. பிகேவா கூட பார்க்க விரும்பல, சம்பூர்ண ஸ்டேஜா பார்க்க விரும்புறாரு. உங்களது முழுமையால் மட்டுமே துக்கம் அசாந்தி அழிந்து போகுன்றார். இந்த துக்க அசாந்தி எப்ப தர்மம் அழிஞ்சு போகும்? உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரோட துக்க அசாந்தி எப்ப போகும்? சிவசக்திகள் தன்னுடைய முழுமையான சொரூபத்தை வெளிப்படுத்தும் போதுதான் அது போகுன்றாரு. அவங்களாம் யாரோ யாரோ முருகர் யாரோ அவங்களாம் எங்கேயோ இருக்கிறாங்க, வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் வரணும் இல்லையா? அம்மன்னு அம்மன்னு அங்காள பரமேஸ்வரி தாயே தாயன்ட்டு எல்லாம் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்களதான். அவங்களாம் எங்க இருக்கிறாங்க? அவங்களுடைய முழுமையான சொரூபத்தை தான் பாபா வந்து பார்க்க விரும்புறார். இனி தனது சகோதர சகோதரிகளை அதிக துயரம் பார்க்க விடாதீர்கள்ன்றார். இப்போ உலகத்துல இருக்கிறவங்களாம் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அவங்களாம் யாரோ உங்களுடைய சகோதர சகோதரிகள் அதிக துயரத்துல இருக்கிறாங்க. அதை வந்து பாபா பார்க்க விரும்பல. நம்மளையும் அவங்கள துயரத்தை பார்க்க விடாதீங்கன்றார். இந்த துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவீங்கன்றார். பாவம், அவங்களாம் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கும் துக்க அசாந்தில இருந்து விடுவீங்கள். மிகவும் பயந்து போயிருக்கிறாங்கன்றார். என்ன செய்வது என்ன ஆகுமோலாம் பயப்படுறாங்க. ஏன்னா இப்ப நிலநடுக்கம், இயற்கை சீற்றம், இப்ப கூட டெல்லியில நிலநடுக்கம், இதெல்லாம் திடீர்னு நடக்குது. எல்லாருக்கும் பயம், என்ன செய்வது என்ன ஆகுமோ தெரியலையே, வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியலையே. இந்த இருளில் அல்லல் படுகின்றார்கள் எல்லாரும். ஆத்மாக்களுக்கு இப்போது வெளிச்சமான பாதையை காண்பீங்கள்ன்றாரு. நமக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும் தான், இது கடைசியா இதெல்லாம் நடக்க போகுது பாபா சொல்லிட்டாரு. ஆனா அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது. எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. ஊக்கம் வருகிறதா இரக்கம் வருகின்றதான்னு சொல்லி கேக்குறாரு. உங்களுக்கு ஊக்கம் வருதா கருணை வருதான்னு கேக்குறாரு. இப்போது பேருலகை பாருங்கள். இப்ப பாபா என்ன சொல்றாரு? பேருலக பாருங்க, அகிலத்தின் மீது பார்வை செலுத்துங்கள். நீங்களா யாரு? உலக சேவாதாரி. உலகத்தின் மீது உங்க பார்வையை செலுத்துங்க. நல்லது. வீட்டு பாடம் நினைவுல இருக்காம அல்லவா, மறந்துடாதீங்க. பரிசு வழங்குவோன்றாரு. கிஃப்ட் கொடுப்பாராம், ஏதோ ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காராமே, மறந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. அது கிஃப்ட் வேற தரேன்னு சொல்லியிருக்காராம். என்ன ஹோம்ஒர்க் ஞாபகம் இருக்கா? யார் ஒருவர் ஒரு மாதத்தில் தனது மனதை முழு கட்டுப்பாட்டில் எங்கு வேண்டுமோ எப்போது வேண்டுமோ அங்கு ஒருமுக நிலையில் இருந்தீர்களோ அந்த சார்ட்டிற்கான ரிசல்ட்டை பார்த்து தான் பரிசு தருவோன்றாரு. இந்த ஹோம்ஒர்க் தான். இப்ப நம்ம மனசை கட்டுப்பாட்டுல வச்சு எங்க வேணுமோ எப்போ வேணுமோ நம்ம அந்த ஒருமுகன் பரந்தாமனா பரந்தாமம் ஒருமுக நிலையில எவ்வளவு நேரம் நான் இருந்த பரந்தாமத்துல பாபா நினைவுல அப்படின்னு சார்ட் வைக்கணும். அந்த ரிசல்ட்டை பார்த்து கிஃப்ட் தரேன்றாரு. சரிதானே? யார் பரிசு பெறுவாங்க கேக்குறாரு. பாண்டவர்கள். முதலில் பாண்டவர்களா? பாண்டவர்கள் உண்மையில அதிகமா முயற்சி தான் செய்யறாங்க நம்மள விட. பாண்டவர்கள் நம்பர் 1 சொல்றாரு. சக்திகள் A1 சொல்றாரு. சக்திகள் A1 இல்லையெனில் பாண்டவர்கள் A1 சொல்றாரு. இப்போது சற்று வேகத்தை துரிதப்படுத்துங்கள். இப்போ ஃபாஸ்டா போங்கன்றாரு. சாவகாசமா போகாதீங்க, ஃபாஸ்டா போங்கன்றாரு. துரித வேகத்திலேயே தான் ஆத்மாக்களின் துக்கம் வலி நீங்குன்றாரு. இப்போ ஃபாஸ்டா நீங்க போனாதான் உலகத்துல இருக்கிற ஆத்மாக்களின் துக்கம் வலியெல்லாம் நீங்கும். இரக்கம் எனும் நிழல் கொடையை ஆத்மாக்கள் மீது இப்ப விரியுங்கன்றாரு. பாவம், எல்லாம் வெயில்ல கஷ்டப்படுறாங்க. உங்களோட கருணை என்றும் அந்த நிழல் கொடைய வந்து ஆத்மாக்கள் மீது விரியுங்கள் சொல்றாரு. நல்லது. இரட்டை அயல்நாட்டு சகோதர சகோதரிகளுடன் இரட்டை அயல்நாட்டவர் பாப்தாதா சொல்றாரு. இரட்டை அயல்நாட்டவர் என்றாலே இரட்டை முயற்சியில் முன்னேறுபவர். இரட்டை அயல்நாட்டவர் முதல் இடத்தை அடைய இரட்டை வேகத்தில் முன்னேறுபவங்களாம் அவங்களாம். நல்லது. ஒவ்வொரு குழுவிலும் பாப்தாதா இரட்டை அயல்நாட்டவரை இப்ப பார்த்து மகிழ்கின்றார். ஏனெனில் பாரதவாசிகள் உங்களை பார்த்து மகிழ்கின்றனர். பாப்தாதாவும் விஸ்வ கல்யாணக்காரி எனும் டைட்டிலை பார்த்து மகிழ்கின்றார். இரட்டை அயல்நாட்டவர்லாம் விஸ்வ கல்யாணக்காரின்னு சொல்லி மகிழ்கின்றார். இப்போது இரட்டை அயல்நாட்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்கன்றாரு. பாப்தாதா மகிழ்கின்றார். ஆப்பிரிக்காவை சார்ந்தவர்கள் தீவிர முயற்சி செய்யறாங்க. அவ்வாறே நீங்களும் அக்கம் பக்கம் உள்ள விடுபட்ட சகோதர சகோதரிகளுக்கும் செய்தி தர ஆர்வம் வையுங்கள்ன்றாரு. இப்ப நம்ம இது நமக்கே சொல்ற மாதிரி இருக்குது. நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறாங்க, இன்னும் யாரெல்லாம் விடுபட்டு சகோதர சகோதரிகளுக்கு நியூஸ் கொடுங்க, ஆர்வம் வைங்க. அப்புறம் பின்னாடி புகார் வரக்கூடாதுன்றாரு.
கடைசியா என்ன திரும்ப சொல்லுவாங்க பாபாட்ட போய், இவங்க எங்க பக்கத்து வீட்டுல தான் இருந்தாங்க, எனக்கு சொல்லவே இல்லை, நீங்க வந்ததை சொல்லியிருந்தா நான் அப்பயே முயற்சி பண்ணியிருப்பேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இப்பயே சொல்லிடுங்கன்றாரு. இப்போ சொல்லிட்டா மட்டும் அவங்க முயற்சி பண்றாங்களா? நம்மளை தான் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க வந்து அப்படி சொல்லுவாங்க வந்து, நாங்க எங்களுக்கு சொல்லியிருந்தா அவங்கள மாதிரியே முயற்சி பண்ணியிருப்போம்ட்டு அங்க வந்து சொல்லுவாங்க. அதனால இப்பயே சொல்லிடுங்க, நீங்க சொல்லிட்டீங்கன்னா பாபா வந்து இதை பாரு என் குழந்தை சொல்லிச்சு நீ கேட்டியா அப்படின்ட்டு அங்க காட்டுவார். அதை சீனை போட்டு காட்டுவார். வளர்ச்சி அடைந்து இப்ப கொண்டிருக்கின்றது, மேலும் வளரும் மேலும் வளரும், ஆனால் புகார் முடிவடைய வேண்டும்ன்றாரு. இரட்டை அயல்நாட்டவரின் விசேஷத்தன்மை இப்ப சொல்லப்படுகிறது. தந்தையை திருப்தி செய்வதற்கான சாதனமே என்ன தெரியுமா? பாபா எப்படி திருப்தி அடைவார்? சத்தியமானவர் திருப்தி பண்ணணும்னா எப்படி திருப்தி பண்ணணும்னா, உண்மை உள்ளம் கண்டு தந்தை திருப்தி அடைகின்றார். அவர்கிட்ட எதையும் மறைக்கூடாது. நம்ம மற்றவங்ககிட்ட கூட மறைச்சிடலாம், ஆனா பாபா கிட்ட மறைக்கூடாது. பாபா கிட்ட எல்லாத்தையும் உண்மை உள்ளம் கொண்டு சொல்லிடணும். அதுலதான் வந்து தந்தை வந்து திருப்தி அடைகின்றார். அப்பதான் அது மாத்துறதுக்கான வழியும் சொல்வார். நம்ம தவறு பண்ணிட்டோம், நம்ம மேல தவறு தான் தெரியும், அதை வந்து பாபா கிட்ட உண்மையா சொல்லிடணும். சொல்லும் போது அவருக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணணும்ன்றத மறுநாள் சொல்வார், முரளியில சொல்வாரு, இல்ல யார் மூலமா சொல்வாரு, நம்ம வந்து அதை வச்சு திருத்திக்கலாம். இதுவே இரட்டை அயல்நாட்டவரின் விசேஷத்தன்மைன்றாரு. ஏன்னா இரட்டை அயல்நாட்டவர் வந்து உண்மை உள்ளத்தோட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்களாம். அதனாலதான் அது அவங்களுடைய விசேஷத்தன்மைன்றார். என்ன தப்பு பண்ணாலும் சொல்லிடுறாங்களாம், நான் இது பண்ணிட்டேன், நான் இதை இன்னைக்கு இதை சாப்பிட்டுட்டேன், இதெல்லாம் இது பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அப்படியே உண்மையை அப்படியே ஓப்பனா ஒத்துக்கிறாங்க. அதாவது இந்த இதுல எனக்கு பலகீனம் இருக்கு, நான் கோவப்பட்டுட்டேன், பொய் சொல்லிட்டேன், தவறு பண்ணிட்டேன், எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த விசேஷத்தன்மை. தந்தையை திருப்தி செய்வதில் மிகவும் புத்திசாலிகளா இருக்கிறாங்க. யாரு? இரட்டை அயல்நாட். ஏன்னா உண்மையை சொல்லிடுறாங்க. உண்மை உள்ளம் பாபாவிற்கு ஏன் பிரியமாகின்றது? ஏனெனில் பாபாவை சத்தியமானவர் என சொல்றோம் இல்லையா? சத்தியமானவர் சிவன்றதுனால தான் அவருக்கு சத்தியம்தான் பிடிக்கும், அவருக்கு பொய் சொன்னா பிடிக்காது இல்லையா? அதனால உண்மையான உள்ளம்தான் அவருக்கு பிரியமாகின்றதுன்றாரு. உண்மையே கடவுள் என சொல்லப்படுகின்றது. பாப்தாதாவிற்கு உண்மை உள்ளம், தூய உள்ளம் மிகவும் பிரியமானதுன்றாரு. அப்படித்தானே? உண்மை உள்ளம், தூய உள்ளம், சத்தியமே பிராமண வாழ்வின் மேன்மையாகின்றார். எனவே இரட்டை அயல்நாட்டவரை பாப்தாதா எப்போதும் இப்ப நினைவு செய்கின்றார். அந்த உண்மையா இருக்கிறாங்கல்ல, அதனால அவங்களே அவரு நினைக்கிறாராம், பல்வேறு தேசங்களில் ஆத்மாக்களுக்கு செய்தி தர நிமித்தமானீர்கள் இல்லையா? பாருங்கள் எத்தனை தேசங்கள்லேருந்து வந்துள்ளீர்கள். ஆக எத்தனை தேசங்களுக்கும் நன்மை இப்ப நடந்திருக்குது. அவங்களால நிறைய தேசத்துக்கு செய்தி போயிருக்குது. பாபா கருவி ஆயிட்டாங்க இல்லையா? பாபா நினைவுல சொல்லியிருக்கிறாங்க. அதனால எல்லாருக்கும் போயிடுச்சு. அதனால அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, இங்க மதுபனுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க செய்தி சொல்லி அவங்க வந்திருக்கிறாங்க மதுபனுக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆக பாப்தாதா இங்கு நிமித்தமான நீங்கள் வந்துள்ளீர்கள். ஆனால் நாலாபுறமும் உள்ள இரட்டை அயல்நாட்டு குழந்தைகளுக்கு, நிமித்தமான குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் இப்ப தருகின்றார். பறந்து கொண்டே இருங்கள், பிறரையும் பறக்க வையுங்கள். பறக்கும் கலையால் அனைவருக்கும் நன்மையே நிகழும் சொல்றாரு. அனைவரும் புத்துணர்ச்சி பெறுகிறீர்களா? புத்துணர்வு பெற்றீர்களா? என்றென்றும் அமரராக இருப்பீர்களா? அல்லது மதுமனிலேயே பாதி விட்டு செல்வீர்களான்னு கேட்கிறாரு. உடன் இருக்குமா? எப்போதும் இருக்குமா? அமர் பாபா எனும் வரதானம் உள்ளதல்லவா? அதாவது அந்த அழிவற்ற அமரரா எப்பயுமே இருக்கணும்ன்றாரு. எதனை மாற்றினீர்களோ அது எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கும், அமரர் அழியாது இருக்கும்னு சொல்றாரு. இங்க மதுபன்லயே நிறைய மாத்திட்டு போங்கன்றாரு. மாத்திக்கிட்டா அது அழியாம இருக்கும்ன்றாரு. நம்ம அங்க போய் கூட சில விஷயங்கள், அதுதான் லெட்டர் எழுதி அங்கேயே நம்ம அந்த அவகுணங்கள் எல்லாம் நம்ம அங்கேயே விட்டுட்டு வரணும். பாபாட்ட சொல்லிட்டு இதெல்லாம் நான் விட்டுருவேன் பாபா, இது இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அதை தான் லெட்டரா நம்ம அங்க எழுதணும். போய் அங்க எழுதணும், இதெல்லாம் நான் விட்டுடுவேன் அப்படின்னா அதை விட்டுடுவோம். நம்ம அங்கேயே போயிடும், மதுவன்லயே அதை விட்டுட்டு போயிடணுன்றாரு. நல்லது, பாப்தாதா மகிழ்கின்றார், நீங்களும் மகிழ்கின்றீர்கள். இப்ப பாபாவும் மகிழ்ச்சி அடைகிறார், நம்மளும் மகிழ்கிறோம். பிறரையும் மகிழ வையுங்கன்றார். நம்மளும் மகிழணும், மற்றவங்களையும் மகிழ வையுங்கள். நல்லது. ஞானசரோவருக்கு 10 ஆண்டுகள் ஆயிற்று. நல்லது, நன்றாக உள்ளது. ஞானசரோவரில் ஒரு விசேஷம் ஆரம்பமானது. ஞானசரோவர் ஆரம்பமான முதலே முக்கியஸ்தர்கள், மிக முக்கிய பிரமுகர்களுக்கு விதிபூர்வமான நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயிற்று. அனைத்து துறையினருக்கும் ஆன நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்ற வண்ணம் உள்ளது. மேலும் பார்க்கும்போது ஞானசரோவரில் வரும் ஆத்மாக்களுக்கு மனதாலும் உடலாலும் மிகவும் விருப்பத்துடன் சேவை செய்யறாங்களாம் அங்க இருக்கிறவங்க. எனவே ஞானசரோவில் உள்ளவர்களுக்கு பாப்தாதா விசேஷ வாழ்த்துக்களை இப்ப கொடுக்கின்றார். சேவையின் ரிசல்ட் அனைவருமே மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது நண்பர்களையும் உடனழைத்து வருகின்றனர். அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த சேவையோட ரிசல்ட்டை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு போறாங்களாம். எல்லாரையும் வேற கூட்டுட்டு வேற வராங்களாம்.
அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாலாபுறமும் செய்தி பரவச் செய்வதில் ஞானசரோவர் நிமித்தமாக இப்ப இருக்குது. வாழ்த்துக்கள், என்றென்றும் வாழ்த்துக்கள் பெற்று கொண்டேருங்கள். நல்லது. இப்போது ஒரு நொடியில் மனதை ஒரு நிலைப்படுத்த முடியுமா? அனைவரும் ஒரு செகண்ட்ல பிந்து நிலையில் நிலைப்பெறுங்கள். இப்ப நான் ஆத்மா ஒரு புள்ளியா இருக்கேன். நெற்றி புருவத்துல ஜொலிச்சுட்டு இருக்கிறேன். பிந்து நிலையில இருக்கிறேன். இந்த உடல் மறைஞ்சு போயிடுது. நான் ஆத்மஸ்வரூபத்துல நெற்றி புருவத்துல மின்னிட்டு இருக்கிறேன். திரும்ப இந்த உடல் வந்துடுது. அப்பயும் நான் ஆத்மா நெற்றி புருவத்துல ஜொலிச்சிட்டு இருக்கிறேன். நான் தான் சக்தி. பிந்து சுரூபத்துல இருக்கிறேன். இத நான் தான். என்னுடைய ஒளி பிரகாசம் அதிகமாயிட்டே போகுது. மேல இருந்து பாபாட்ட இருந்து பரந்தாமத்துல இருந்து ஒரு ஒளிக்கற்றை என்னுடைய ஆத்மாக்குள்ளார கனெக்ஷன் ஆகுது. அதுல இருந்து ஏராளமான சக்திகள் எனக்குள்ளார நிரம்புது. என்னிட்ட இருந்து அந்த சக்திகள் வாயுமண்டலம் முழுக்க பரவுது. நல்லது. இத்தகைய பயிற்சியை நடமாடும் பொழுதெல்லாம் செய்து கொண்டே இருங்கள்ன்றாரு. இதே மாதிரி நம்ம நடக்கும் போதெல்லாம் இதே மாதிரி செய்ய சொல்றாரு. நாலாபுறமும் உள்ள ஸ்னேகி லவ்லின் குழந்தைகளுக்கு சதா இரக்கமானதுடன் ஒவ்வொரு ஆத்மாவையும் துக்கம் அசாந்திலிருந்து விடுவிக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா தனது மனம் புத்தி சம்ஸ்காரத்தினை கட்டுப்படுத்தும் சக்தி மூலமாக கட்டுப்பாட்டில் வைக்கும் மகாவீர் ஆத்மாக்களுக்கு சதா சங்கம யுகத்தின் ஜீவன் முக்தி நிலையினை அனுபவம் செய்யும் பாப் சமான் ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் பன்மடங்கு அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் சொல்றாரு. வரதானம் அனைவருக்கும் இலக்கை காண்பிக்க இரக்க மனமுள்ள தந்தையின் குழந்தை இரக்க மனமுள்ளவர் ஆகுக. எல்லாருக்கும் பாபா தான் கடைசியா பரந்தாமன் தான் இலக்கு இல்லையா? அதை காண்பிக்கணும். கடவுள் யாருன்றதை சொல்லணும். அந்த மாதிரி கருணை உள்ளமுள்ளே தந்தை நம்மளும் இரக்க மனம் உள்ளவரா, அவருடைய குழந்தை நம்மளும் இரக்க மனம் உள்ளவரா ஆகுகின்றவர் தானே கொடுக்குறாரு. இரக்க மனம் உள்ள தந்தையின் இரக்க மனம் நிறைந்த குழந்தைகள் ஏழ்மையாக யாரை பார்த்தாலும் இந்த ஆத்மாவிற்கு நல்வழி கிடைக்கட்டும்னு நினைப்பாங்களாம். பாபாவுடைய இரக்க மனமுள்ள குழந்தைகள் ஏழ்மையா இருக்கிறாங்க. ஏழையா இருக்கிற யாரை பார்த்தாலும் ஐயோ இவங்களுக்கும் இந்த பாபாவுடைய ஞானம் கிடைக்கட்டும், நல்வழி கிடைக்கட்டும்னு நினைப்பாங்க. நன்மை நடக்க வேண்டும் என்ற இரக்கம் அவங்களுக்கு கருணை ஏற்படுமா? யாரை பார்த்தாலும் கஷ்டப்படுற யாரை பார்த்தாலும் அவரது தொடர்பில் வரும் அனைவருக்கும் அவசியம் தந்தையின் அறிமுகம் தருவார்கள். அவங்க கூட யாரெல்லாம் பழகுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பாபாவோட அறிமுகம் கொடுப்பாங்க. வீட்டிற்கு யாரேனும் வந்தால் முதலில் தண்ணீர் வழங்குவார்கள் இல்லையா? மறாக தரவில்லை எனில் அவங்க தவறாக கருதப்படும். வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்ம தண்ணி கொடுப்போம், கொடுக்கலன்னா என்ன நினைப்பாங்க? அவ்வாறே தன் தொடர்பில் வரும் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் எனும் தண்ணீர் இப்ப வழங்குங்கள். இப்ப பாபா தண்ணி கொடுங்க, தண்ணி கூடவே சேர்த்து பாபாவோட அறிமுகம் கொடுங்க. அதாவது வள்ளலின் பிள்ளைகள் வள்ளலாகி ஏதேனும் ஒன்றை இப்ப கொடுக்க வேண்டும்ன்றாரு. அதன் மூலம் நல்வழி கிடைக்க வேண்டும் சொல்றாரு. பிரம்மா பாபா அந்த காலத்துல அவர்கிட்ட யார் இருந்தாலும் ஏதாவது கையில ஏதாவது ஒண்ணு கொடுப்பாராம். கொடுத்துட்டு அது கூடவே சேர்த்து பாபா அறிமுகம்னு சொல்வார் போல. அதுதான் வள்ளலோட குழந்தைகள் வள்ளலாகுங்க சொல்றாரு. அதன் மூலம் எல்லாருக்கும் நல்வழி கிடைக்கணும்ன்றாரு. ஸ்லோகன் யதார்த்தமான வைராக்கிய உள்ளுணர்வு என்பதன் எளிமையான அர்த்தம் என்னன்னா, எந்த அளவுக்கு விலகி இருப்போமோ அந்த அளவே அன்பா இருத்தல் ஆகுன்றாரு. இப்போ வைராக்கியன்றது யதார்த்தமா அந்த வைராக்கிய உள்ளுணர்வுன்றதுடைய எளிமையான அர்த்தம். அதாவது இந்த உலகத்தின் மீதே நமக்கு இப்போ வைராக்கியம். சன்னியாசிகளுக்கு வீட்டின் மீது வைராக்கியம், வீடு வாசலை விட்டுட்டு போயிடுவாங்க, அது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம். ஆனா நமக்கு எல்லையற்ற வைராக்கியம். அதான் ரிஷி முனிகளுக்கு தான் இப்போ நம்ம எல்லையற்ற ரிஷிகள் நம்மலாம். அப்ப எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு எப்படி இருக்கும்னா, நம்ம எந்த அளவுக்கு எல்லார்ட்ட விலகி இருக்கிறோமோ, அந்த தேக உணர்வுல இருந்து விலகி, தேக சம்பந்தம் எல்லாத்துல இருந்து விலகி இருக்கிறோம், ஒரு பாபா நினைவுல இருக்கிறோமோ ஆத்ம உணர்வுல, அந்த அளவுக்கு நமக்கு அன்பா இருத்தல் ஆகுன்றார். அந்த அளவுக்கு எல்லார் மேலேயும் அந்த ஆன்மீக அன்பு போகும். அந்த தேக உணர்வு அந்த எல்லைக்குட்பட்ட அன்பை கொண்டு வந்துரும். இது எல்லைக்கார் அப்பாற்பட்ட அன்பை அந்த விலகி இருக்கிறது கொண்டு வந்துரும். அந்த எல்லை இல்லாத வைராக்கியம் நல்லதுக்கு தான். நல்லதுக்கு. அது எதுக்குன்னா, அதனாலதான் நம்ம எல்லார் மேலேயும் அந்த அன்பு வந்துரும். ஒரு பாபா நினைவுல இருக்கும்போது எல்லார் மேலேயும் அன்பு ஒரே மாதிரியே வரும்னு சொல்றாரு. அவ்யக்த சமிகை
இணைந்த ரூபத்தின் நினைவால் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். நானும் எனது தந்தையும் இதே நிலையில் இணைந்தே இருந்தால் மாயனை வென்றவர் ஆவீர்கள். அதாவது நானும் எனது தந்தையும், அவ்வளவுதான். இது ஏதோ ஒரு கதை ஸ்டோரியோட பேர் மாதிரி இருக்குது. நானும் எனது தந்தையும் ஒரு படம் கூட எடுக்கலாம் பொழுது. நானும் எனது தந்தையும், நான் ஆத்துமா, என்னுடைய அப்பா பரமாத்மா, அவ்வளவுதான். இதே நிலையில் இணைஞ்சே இருந்தீங்கன்னா மாயையை வென்றவர் ஆவீர்கள்ன்றாரு. செய்பவர் செய்ய வைப்பவர் இந்த சொல்லில் தந்தையும் குழந்தையும் இணைந்தே உள்ளனர். செய்பவர் பாபா, சாரி, செய்பவர் நம்ம, செய்ய வைப்பவர் பாபா. இதுல கூட தந்தையும் குழந்தையும் இணைந்தே இருக்கிறாங்கன்றார். கை குழந்தைகளுடையது, செயல் தந்தையினுடையது. கை தான் நம்மளது, ஆனா செய்யறவர் அவரு. கை கொடுப்பதற்கான பொன்னான வாய்ப்பு குழந்தைகளுக்கு மட்டுமே கிடைத்துள்ளது. இப்போ நம்ம கையை கொடுக்குறோம், அந்த வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்குன்றாரு. பொன்னான கோல்டன் வாய்ப்பு இந்த சங்கமிகத்துல தான் கிடைச்சிருக்குது. கொடுங்க உங்க கையன்றாரு. உங்க கையை வச்சு நான் எல்லாத்தையும் செஞ்சிடறேன்றாரு. அதாவது நம்ம மனசு புத்தி எல்லாமே கொடுக்குறோம் பாபாவுக்கு. ஆனால் செய்ய வைப்பவர் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார் என்ற அனுபவமே ஏற்படுகின்றது. இப்போ அவர் தான் செய்யறாரு. அவர் தான் செய்ய வைப்பவர், செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறார் நம்மள. நம்ம எதுவுமே செய்யல, அவர் செய்ய வைக்கிறார் நம்மள. நிமித்தமான கருவியாக நம்மை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார். அதாவது ஒருத்தர் ஒரு படத்துல கூட அது மாதிரி பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே பண்ணிடுறீங்க, நான் என்னத்த பண்றது, என் கையை பிடிச்சி எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் இப்போ பாபா எல்லாத்தையும் அவர் தான் செய்யறாரு. நம்மளை ஒரு நிமித்தமா ஒரு கருவியா வச்சு நம்மளே வச்சு எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கிறாரு. கடைசியா எல்லா புகழையும் அப்படியே அவர் ஒளிஞ்சிக்குவாரு. எல்லா புகழையும் அந்த விஷ்ணு. அதனாலதான் சிவனை விட விஷ்ணு தான் பெரியவர்ன்ட்டு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா, ஏன்னா அவர் பிரம்மா பாபா அவ்வளவு தியாகம் பண்ணிருக்காரு, சர்வம்ச தியாகியா இருக்கிறாரு. அதனால அவர் தான் பெரியவர்ன்ற மாதிரி, சிவனை விட விஷ்ணு பெரியவர்ன்ற மாதிரி சொல்லிடுவாரு. இவர் போய் மறைஞ்சுக்குவாரு. அது மாதிரி நம்மளை எல்லாத்தையும் செய்ய வச்சுட்டு நமக்கு எல்லா புகழையும் அவர் கொடுத்துடுறாரு. ஆனா எல்லா புகழும் கடைசியில அவருக்கு தான், இறைவனுக்கே. இந்த சப்தமே எப்போதும் மனதிலிருந்து வெளிப்படுகின்றது. என்ன நமக்கு வெளிப்படுதுன்னா, நான் நிமித்தமான கருவி அவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த சப்தமே எப்போதும் மனதிலிருந்து வெளிப்படுகின்றதுன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி.